கொடைக்கானல் மலை பூண்டுல என்ன சிறப்பு? சிறப்பு ஒரு முக்கியமான ப்ரெஷரு, சுகரு இப்படி போன்ற மருத்துவ குணமான இது இதில் காட்டிலே பிரியாணி இதுகளுக்கெல்லாம் அது யூஸ் ஆகுது. சரி. பெரும்பாலும் குணத்துகளுக்கு நல்லா ஆகுது. இதை காட்டி பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை புண்ணு வராமல் இந்த இதுகளுக்கெல்லாம் இந்த இது உணவுப் பொருள் நல்லா இருக்கும். மேற்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு கூடு குடிச்சு நம்மளே சாப்பிட்டோம்னா இந்த ப்ரெஷரு, சுகரு, இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் ஜாஸ்தி வராது. இல்லை, எல்லா பூண்டோடையும் மலை பூண்டையே ஏலத்தில் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க மக்கள். மலைப்பூண்டுனால தானே அந்த இது உங்களுக்கு இதாக இருக்குது. மலைப்பூண்டுக்கு உங்களுக்கு காரம் நல்லா இருக்கும். இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து வரும், அசாம்லேருந்து வரும், இப்படி இடத்துலேருந்து வந்து பாருங்கள் அந்த பூடை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கொடைக்கானல் ஏரியாவில் எடுத்துக்கிட்டு ஊட்டி ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுமலும் நல்லா இருக்கும், காரமாகவும் இருக்கும். ஒரிஜினல் மலை பூண்டு எப்படி பார்த்தாலே கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, மலைப்பூடு முன்னாடி ஒரு பூடு வந்துகிட்டு இருந்துச்சு. அது வந்து அந்த காலத்தில் நல்லா வெள்ளேர்னு இருக்கும், உயரக்குள்ளாக இருக்கும். இப்போ இது வந்து ஆசாம் இங்கிட்ட இருந்து வருது, அந்த பூடை வச்சே நடுறாங்க. இதுக்கு 90 நாள் டைம். சரி. இந்த பூடு 90 நாள்லயே காட்டிடுறாங்க. இதுக்காக சிங்கப்பூர் ஒன்று இருக்கு. சரி. அது 4 மாதம். சரி. அது வந்து அதுவும் நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ சீசன் வந்து இந்த பூடுக்கு தான் சீசன். 90 நாள் காட்டிடுறாங்க. சரிண்ணா. இப்போ வந்து நேரடியாக நம்ம வந்து வியாபாரிட்ட வாங்குறதோட உலகமாக சம்சைட்டை வாங்குறப்ப அவங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும்ல? நேரடியாக அவங்கள்ட்ட வரப்ப ரேட் நல்லா கிடைக்கும். பெரும்பாலும் சம்சாரிகள் பூராமே அந்த வடுகுபட்டி சந்தைக்காரர் இருக்காங்களா, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அங்கே போய் கொடுத்துட்டாங்க. சரி. மொத்தமாக ஹோல்சேலாக அங்கே போயிடுறது. நமக்கு ரகமாக பிரித்து கொடுத்துருவாங்க. 100 கிலோ 100 கிலோ, ஒரு குவிண்டாலாக போட்டு நீங்கள் 20,000 30,000 அப்படின்னு போட்டு அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க. அரசு வந்து கொள்முதல் பண்ணணும். உங்களுக்கு அரசு வந்து கொள்முதல் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து நம்ம ஏலம் எடுப்போம், அந்த பூடை எடுத்து கொண்டு வந்து நடுவு பண்ணுவோம். அது தோட்டக்கலைத்துறை தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது இந்த கொடைக்கானல் ஏரியாவில் இது வரையில செய்யலை சார். மலை பூண்டு இப்போ 3 மாதத்துல 500 ரூபா வரையும் தான் போச்சுல, பார்த்தீங்களா? 500. அதுதான் நல்லா எடுத்தேன் உங்களுக்கு. ஆமாம், இப்போ விற்கிறது நல்ல ரேட்டு தானே. இப்போ கிலோ 400 ரூபா விற்கிது. இப்போ இது நல்ல ரேட்டு. இந்த மாதிரி ரேட்டு கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதில் வந்து 15 ஒரு 20 ரூபா வந்தால் தான் கொஞ்சம். ஏன்னா இப்போ வேலைப்பாடுகள் கூட, மருந்து விலை கூட, உர விலை கூட. ஒரு மூடை 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த டிஏபி யூரியா இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் செலவினங்கள் கூட வருது. அதனால் இப்படி ஒரு 40 ரூபா 50 ரூபா விற்றா அவங்களுக்கு நல்லா இருக்கும். சராசரி 50 ரூபா விற்கும் போதில் பூடி சம்சாரிட்டி ஆட்டி இல்லை, இல்லை ஏவட்ட மாட்டேங்குச்சு. புகை போடுவாங்களா? அது எப்படி போடுறாங்க? புகை போடு வந்துங்களா, இப்போ ஒவ்வொரு வீட்டுகள்லாம் மேலே இப்படி காவு மாதிரி வச்சுருப்பாங்க. சரி. பறன் மாதிரி இருக்கும். அது கீழே ஒரு நெருப்பு கட்டி போட்டோம்னா இந்த பச்சை குழாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழாயில் அந்த புகை நல்லா கும்முன்னு ஏறும். ஏறிச்சுன்னா 15 நாள்லேயே அந்த புகை அடித்து நல்லா இருக்கும். புகை நான் அடித்து காஞ்சி அரைச்சிருந்தா அதுக்கு ஒரு ரேட்டு. அதை காட்டி 1 மாதம் 1.5 மாதமும் அது அதுலேயே விடலாம், கெடாது. அதுக்கு தகுந்தாப்ப ரேட்டு. இப்போ விலைவாசி கூட வருதுன்னு சொன்னால் சம்சாரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி குழாயில் அடித்து நெருப்பு போட்டு புகை பிடிக்க வச்சு பச்சையில் அடிச்சிருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் விலையேறட்டும் அப்படிங்கிறதுக்காக 1 மாதம் 2 மாதம் அந்த இதுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இந்த காவுன்றது அதுலேயே வச்சுருக்காங்க. அந்த விலைவாசி ஈக்குவலாக வரும். இப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வச்சுருக்காங்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு கொண்ட நேரடியாக மலை பூண்டு கேட்டு வராங்க. 5 கிலோ வேணும், 10 கிலோ வேணும், வாங்கிக்கலாம்ல? உங்களை ஊரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம்ல? சரிண்ணா, நன்றி. வணக்கம்.